செப்டம்பர் மாதத்தில் ஜெனீவா மனித உரிமை கூட்டத்தொடர் ஆரம்பமாக இருக்கின்றது. Syrian conflict. For real change to happen, Sri Lanka stands. இலங்கை தொடர்பிலான மனித உரிமை ஆணைக்குழுவில் இதுவரைக்கும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் முடிவடைகின்றன. ஆகவே புதிய ஒரு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் வந்து பார்வையிட்டு சென்றிருந்தார். ஆகவே எப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படும், செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் எவ்வாறான நடவடிக்கைகளை மனித உரிமைகள் ஆணைக்குழு எடுக்க முடியும், இது தொடர்பில் தான் இன்றைய தினம் விரிவாக பார்வைகள் நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்றோம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய கூட்டத்தொடர் ஒரு அஜெண்டா வடிவில் குறிப்பாக இன்னென்ன விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு சில பிரிவுகளின் கீழ்தான் அந்த மனித உரிமை பேரவையினுடைய கூட்டத்தொடர் இடம்பெறுவதிருக்கின்றது. குறிப்பாக இது 10 விடய தலைப்புகளின் கீழ் இதனுடைய கூட்டத்தொடர்பில் விடயங்கள் பேசுபொருளாகும். அவ்வாறு தான் அந்த விடயங்கள் எடுத்துக்கொள்ளப்படும். அந்த 10 விடயங்களையும் ஐட்டம் 1, 2, 3 என 10 வகையாக பிரிக்கப்படுகின்றது. எவ்வாறான வகையில் இலங்கையினுடைய விடயங்கள் இதுவரை காலமும் கையாளப்பட்டிருக்கின்றது என்றால் ஐட்டம் 2க்கும் ஐட்டம் 4 கீழும் தான் இலங்கை தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை எவ்வாறு செயற்படுகின்றது, அது எவ்வாறு அங்கு கூட்டத்தொடர்கள் இடம்பெறுகின்றது, அந்த கூட்டத்தொடர்புகளில் இலங்கை தொடர்பான விடயங்கள் எவ்வாறு பேசப்படுகின்றது என்பதை புரிந்து கொள்வதற்கு முன்னர் அந்த ஐட்டம் 10 தலைப்புகளும் எவ்வாறான விதத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பில் நாம் பார்ப்போம். முதலாவது ஐட்டம் 1 காணப்படுவது அமைப்பு ரீதியிலான மற்றும் நடைமுறை சார்ந்த விடயங்களை உள்ளடக்கி அதனுடைய விவாதங்கள், நிகழ்ச்சி நிரல்கள் இடம்பெறும். குறிப்பாக அமர்வின் தொடக்கம், நிகழ்ச்சி நிரலை ஏற்றுக்கொள்வது, அமர்வுக்கான வேலை திட்டம், பேரவையில் அமைப்பு ரீதியிலான விடயங்கள், புதிய உறுப்பு நாடுகளுக்கான தேர்தல் போன்றவை ஐட்டம் 1க்குள் உள்ளடங்கக்கூடிய விடயம். புதிதாக மனித உரிமை பேரவைக்குள் நாடுகள் வருவது, அது சார்ந்த நிலைப்பாடுகள் தான் ஐட்டம் 1 கருதப்படுகின்றது. ஐட்டம் 2 என்பது மனித உரிமைகளுக்கான ஐநா உயர்ஸ்தானியர் ஆண்டு அறிக்கை மற்றும் உயர்ஸ்தானியர் அலுவலகம் பொதுச் செயலாளருடைய அறிக்கைகள் என்பன ஐட்டம் 2 கீழ் இருக்கின்றது. குறிப்பாக இலங்கை தொடர்பான விடயங்களும் ஐட்டம் 2க்குள் பேசப்படுவதற்கு காரணம், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளனுடைய அறிக்கை என்பது இலங்கை தொடர்பில் வெளிவருவது உண்டு. ஆகவே அந்த அறிக்கை தொடர்பிலான விடயங்கள் எண்ணப்படுகின்ற பொழுது ஐட்டம் 2க்குள் அந்த விடயம் பேசுபொருளாகின்றது. மனித உரிமைகள் உயர்ஸ்தானியர் தனது வருடாந்திர அறிக்கையை சமர்ப்பிக்கும் பகுதி இது. இதில் உலகளாவிய மனித உரிமை நிலைமைகள், குறிப்பிட்ட நாடுகள் பற்றிய புதுப்பிப்புகள், குறிப்பாக இலங்கை குறித்து மனித உரிமை ஆணையாளனுடைய வாய்மொழி மற்றும் எழுத்து மூலமான அறிக்கைகள் இதில் அடங்குகின்றன. மற்றும் பல்வேறு கருப்பொருட்கள் சார்ந்த பிரச்சனைகள் பற்றிய அறிக்கைகளும் ஐட்டம் 2க்கு கீழ் விவாதிக்கப்படும். ஐட்டம் 3 அனைத்து மனித உரிமைகளிலும் ஊக்குவிப்பு மற்றும் பாதுகாப்பு, சிவில், அரசியல், பொருளாதார, சமூக மற்றும் கலாச்சார உரிமைகள் உட்பட அபிவிருத்தி உரிமை. இந்த விடயங்கள் சார்ந்த விடயங்கள் பேசுவதற்கு ஐட்டம் 3 என்று வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது ஒரு மிகவும் பரந்துபட்ட ஒரு நிகழ்ச்சி நிரலை கொண்ட ஒரு ஐட்டம் 3 ஆகும். இதில் கருத்து சுதந்திரம், ஒன்று கூடும் உரிமை, நீதித்துறை சுதந்திரம், மத சுதந்திரம், சுகாதார உரிமை, கல்வி உரிமை, வீட்டு வசதி, அபிவிருத்தி போன்ற அனைத்து வகையிலான மனித உரிமைகள் சார்ந்த விடயங்களினுடைய விவாதங்கள் மற்றும் நிபுணர்களுடைய அறிக்கைகளை உள்ளடக்கியதாக ஐட்டம் 3 காணப்படுகின்றது. ஐட்டம் 4 என்பது மனித உரிமைகளின் நிலைமைகள், மனித உரிமை மீறல்களை கொண்டுள்ள அறிக்கைகள் எந்த ஒரு உலகின் நாட்டின் இருக்கின்ற பகுதிகளில் இடம்பெற்றாலும் அது சார்ந்த தீர்மானங்களை உள்ளடக்கியதாக இருக்கும். இலங்கை தொடர்பிலாலும் 30 கீழ் 1 தீர்மானம் தொடக்கம் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. 2012 2015, 2017, 2019, 2021, 23 ஆகிய ஆண்டுகளில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில். அந்த தீர்மானங்கள் அனைத்தும் ஐட்டம் 4 கீழ்தான் விவாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் கீழ்தான் அதனுடைய நடைமுறைகள் இருந்திருக்கின்றது. ஐட்டம் 5 மனித உரிமைகள் பேரவையின் அமைப்புகளும் பொறிமுறைகளும், ஹியூமன் ரைட்ஸ் பாடிஸ் அண்ட் மெக்கானிசம்.
மனித உரிமை பேரவையின் கீழ் இயங்கும் பல்வேறு துணை அமைப்புகள், ஆலோசனை குழு, சிறப்பு நடைமுறைகள், குறிப்பாக சிறப்பு அறிக்கையாளர்களுடைய கருத்துக்கள், நிபுணர் குழுக்களுடைய அறிக்கைகள், புகார்கள் நடைமுறை போன்ற அமைப்புகள், பணிகள் மற்றும் அறிக்கைகள் இங்கு விவாதிக்கப்படும். குறிப்பாக மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் அனுப்பப்படுகின்ற முறைப்பாடுகள் சார்ந்த விவாதங்கள் அனைத்தும் ஐட்டம் 5 கீழ்தான் மனித உரிமை கூட்டத் தொடர்பில் அது தொடர்பிலான ஒழுங்கு காணப்படும். ஐட்டம் 6 உலகளாவிய காலமுறை ஆய்வு. இது ஐநாவில் இருக்கின்ற அனைத்து உறுப்பு நாடுகளிலும் மனித உரிமை நிலைமைகள் சார்ந்து 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சக நாடுகள் மதிப்பாய்வு செய்யும் ஒரு செயல்முறையாக இது காணப்படுகின்றது. உலகளாவிய காலமுறை ஆய்வு முடிவுகள் மற்றும் பரிந்துரைகள் இந்த ஐட்டத்தின் கீழ் ஐட்டம் 6 கீழ் தான் விவாதிக்கப்படுவது, அது தொடர்பில் பேசப்படுவது வழமையான ஒரு விடயம். ஐட்டம் 7 இது ஒரு விசேட அறிக்கையாளர்களை கொண்ட ஒரு பகுதியாகும். இது ஒரு சிறப்பான விடயத்தை மேற்கோள் காட்டி தனிப்பட்ட பாலஸ்தீனம் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பிற அரபு நிலப்பரப்புகளின் மனித உரிமைகள் நிலவரம் பற்றி பேசப்படுகின்ற ஒரு விடயம். இதற்கென்று ஒரு சிறப்பு அறிக்கையாளர்கள் இருக்கின்றார்கள். இது இஸ்ரேல் பாலஸ்தீன மோதல் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களின் மனித உரிமை நிலைமைகள் குறித்து குறிப்பாக கவனம் செலுத்தும் ஒரு தனிப்பட்ட நிகழ்ச்சிகளை கொண்ட வகையாகும். ஐட்டம் 7 கீழ் பாலஸ்தீனம் இஸ்ரேல் சம்பந்தமான மனித உரிமை சார்ந்த விடயங்கள் பேசப்படுகின்றது. குறிப்பாக இலங்கை தொடர்பிலான விடயங்களும் ஐட்டம் 7 கீழ் இருக்க வேண்டும். இதற்கென்று தனி ஒரு சிறப்பு இலங்கையினுடைய மனித உரிமைகளை பற்றி பேசுவதற்கென்று ஒரு சிறப்பு அறிக்கையாளர் இருக்க வேண்டும் என்பதுதான் ஐநாவில் தமிழர் சார்ந்து வேலை செய்கின்ற அமைப்புகளின் மிகப்பெரிய ஒரு பகுதியாக இருக்கின்றது. எனினும் இலங்கை விவகாரம் என்பது ஒரு சிறப்பு அறிக்கையாளரின் கீழ் அல்லது ஐட்டம் 7 கீழ் இதுவரை ஐநாவில் கொண்டு வரப்படவில்லை. இலங்கை தொடர்பிலான அறிக்கைகளை முன்வைப்பவர்கள் சாதாரணமாக ஐநாவில் இருக்கின்ற நிபுணர்களும் ஐநாவினுடைய அறிக்கையாளர்களும் தவிர இலங்கைக்கென்று சிறப்பு அறிக்கையாளர் என்ற ஒருவர் கிடையாது. இலங்கை தொடர்பாக பேசுவதற்கென்று சிறப்பு ஒரு அஜெண்டாவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் கிடையாது. இலங்கை தொடர்பில் சிறப்பாக அல்லது அதுக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி பேசப்படுவதாக இருந்தால்தான் இந்த ஐட்டம் 7 கீழ் இலங்கை தொடர்பான விவகாரத்தை கொண்டு வர முடியும். ஐட்டம் 8 இனவாதம், இனப்பாகுபாடு, அந்நியர் வெறுப்பு மற்றும் அதனுடன் தொடர்புடைய சகிப்புத்தன்மை இல்லாத வடிவங்கள் மற்றும் பயனுள்ள தீர்வுகள் மற்றும் இழப்பீடுகளின் நடைமுறை சார்ந்த விடயங்கள் ஐட்டம் 8 கீழ் விவாதிக்கப்படும். வியன்னா பிரகடனம் மற்றும் செயல் திட்டத்தின் பின்தொடரல் மற்றும் அமுலாக்கம், இனவாதம், பாகுபாடு மற்றும் பிற சகிப்புத்தன்மை இல்லாத வடிவங்கள் எதிர்ப்பது தொடர்பான விவாதங்கள் இந்த விடயத்தில் உள்ளடக்கப்படும். இது சார்ந்த உலகத்தில் இருக்கின்ற நாடுகளுடைய மனித உரிமைகள் சார்ந்த விடயங்களை ஐட்டம் 8 கீழ் பேசுவார்கள். அது தொடர்பான தீர்மானங்கள் பேசப்படுவது வழமை. ஐட்டம் 9 இனவாதம், இனப்பாகுபாடு, அந்நியர் வெறுப்பு மற்றும் அதனுடைய தொடர்புடைய சகிப்புத்தன்மை இல்லாத வடிவங்கள் மற்றும் பயனுள்ள தீர்வுகள் மற்றும் இழப்பீடுகளின் நடைமுறை. டர்பன் பிரகடனம் மற்றும் செயல் திட்டத்தின் பின்தொடர்தல் மற்றும் அமுலாக்கம், இனவாதம், இனப்பாகுபாடு மற்றும் அதன் தொடர்பான வடிவங்களை எதிர்ப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து இது கவனம் செலுத்தும். உறுப்பு நாடுகள் இந்த செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற பொழுது அது சார்ந்த விடயங்களை தனிப்பட்ட ரீதியில் பேசுவதற்கான ஒரு பகுதியாக இந்த ஐட்டம் 9 கீழ் இந்த விவகாரங்கள் பேசுபொருளாக இருக்கும், பேசப்படும். அதற்காக நேரம் ஒதுக்கப்படும் மனித உரிமை பேரவையினுடைய கூட்டத்தொடரினுள். ஐட்டம் 10 மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்கான வசதி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதுதான் இந்த ஐட்டம் 10 பொதுவான விடயம். இது தொழில்நுட்ப உதவி மற்றும் கொள்ளளவு கட்டமைப்பை வழங்குகின்ற செயற்பாடாகும். மனித உரிமைகளை மேம்படுத்தவும் பாதுகாக்கவும் நாடுகளின் தொழில்நுட்ப உதவி மற்றும் கொள்வனவு கட்டமைப்பு ஆதரவு வழங்குவது தொடர்பான விடயங்களை இந்த ஐட்டத்தின் கீழ் விவாதிக்கப்படும். பலவீனமான அல்லது சவால்களை எதிர்கொள்ளும் நாடுகளுக்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை ஆதரவளிக்க முடியும் என்பது இங்கு மையப்படுத்துகின்றது.
ஆகவே இந்த 10 விதமான ஐட்டங்களினுள்தான், இந்த பகுதிகளினுள்தான் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய கூட்டத்தொடர்கள் இடம்பெறும். இந்த தலைப்புகளின் கீழ்தான் அந்த கூட்டத்தொடரில் ஒவ்வொரு விடயங்களும் பேசப்படும். இதுவரை காலமும் இலங்கை தொடர்பான விடயங்கள் ஐட்டம் 2 மற்றும் 4 என்பதனுக்குள் தான் பேசுபொருளாக இருக்கின்றது. நீங்கள் ஐட்டம் 2 என்று குறிப்பிடுகின்ற பொழுது அது தனிய அறிக்கைகளை மையப்படுத்தியது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் மற்றும் பொதுச் செயலாளருடைய அறிக்கைகள் சார்ந்த விடயங்கள் பற்றி பேசுபொருளாகின்ற விடயங்கள் தான் ஐட்டம் 2க்குள் இருக்கும். ஐட்டம் 4 என்று வருகின்ற பொழுது இலங்கை தொடர்பிலான விடயங்கள் அங்கு பேசப்பட்டிருக்கின்றது. மியான்மர், சிரியா போன்ற நாடுகள் தொடர்பிலான விடயங்கள் பேசுபொருளாக இருந்திருக்கின்றது. இலங்கை தொடர்பில் சில நாடுகள் இணைந்து ஒரு தீர்மானங்களை எடுக்கின்ற விடயங்களாக இருக்கலாம். இப்போ இலங்கை சார்ந்த விடயங்களை கருக்குழு நாடுகளாக 5 நாடுகள் இணைந்து சில தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கின்றது. பிரித்தானியா அதில் பிரதான நாடாக இருக்கின்றது, ஜெர்மன் இருக்கின்றது. அவ்வாறான நாடுகள் இணைந்து இலங்கை தொடர்பான தீர்மானங்களை எடுப்பது உண்டு. குறிப்பாக 2012ஆம் ஆண்டு அமெரிக்கா அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது. 2015, 17, 19ஆம் ஆண்டு கால பகுதிகள், 20, 21, 23 ஆண்டு கால பகுதிகளில் பிரித்தானியா அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது. ஜெர்மனும் இலங்கை தொடர்பான விடயங்களில் தீர்மானங்களின் பொழுது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடாக கருதப்படுகின்றது. அதனுடைய செயற்பாடுகளும் அது சார்ந்து அமைந்திருக்கின்றது. ஆகவே இலங்கை தொடர்பில் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள், இலங்கையில் இடம்பெற்றது ஒரு இனப்படுகொலை, இங்கு யுத்த குற்றங்கள் இடம்பெற்றிருக்கின்றது, மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றிருக்கின்றது, மிக நீண்ட காலமாக அது இடம்பெற்று வருகின்றது. அதன் அடிப்படையில் இதனை ஒரு இனப்படுகொலையாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். சர்வதேச நீதிமன்றம் இதில் தலையீடு செய்ய வேண்டும். எனினும் இலங்கை ரோம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை. ஆகவே நேரடியாக ஐசிசிக்கு கொண்டு செல்வது என்பது நடைமுறை சாத்தியமில்லாத ஒரு வழி என்று கூறப்படுகின்றது. அதே நேரம் பாதுகாப்பு சபையினூடாக ஐசிசிக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல முடியும். எனினும் எந்த ஒரு நாடும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது. குறிப்பாக அந்த தீர்மானத்துக்கு எதிராக வீட்டோ பவர் பயன்படுத்தப்படக்கூடாது. எனினும் அது பயன்படுத்தப்படுவதற்கு சாத்தியங்கள் அதிகம் என்று கூறப்படுகின்றது. குறிப்பாக சீனா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகள் இலங்கைக்கு எதிராக தீர்மானங்கள் வருகின்ற பொழுது தங்களுடைய வீட்டோ பவரை பயன்படுத்துவார்கள் என்று கூறப்படுகின்றது. இலங்கை தொடர்பான தீர்மானங்கள் ஐநாவில் மனித உரிமை பேரவையில் எடுக்கப்படுகின்ற பொழுது கூட ரஷ்யாவும் சீனாவும் எதிர்த்து தான் வாக்களித்திருக்கின்றன. குறிப்பாக இறமையுள்ள ஒரு நாட்டின் மீது அதிகாரம் செலுத்துகின்ற விடயமாக இதனை தாங்கள் பார்ப்பதாக அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை இலங்கைக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாலும் கூட இலங்கையினுடைய அனுமதியின்றி அதனை நடைமுறைப்படுத்த கூடிய வலுவில் அந்த கட்டமைப்புக்கு அதிகாரங்கள் கிடையாது. எனினும் மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானங்கள் என்பது இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். குறிப்பாக GSP+ வரிச்சலுகையானது 2010ஆம் ஆண்டு இலங்கைக்கு இல்லாமல் சென்றது. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்பது மனித உரிமை சார்ந்த விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த மனித உரிமை சார்ந்த விடயங்கள் சரியாக பேணுகின்ற நடைமுறைப்படுத்துகின்ற நாடுகளுக்கு தான் GSP+ சலுகை என்பது வழங்கப்படும் ஐரோப்பிய ஒன்றியத்தினால். குறிப்பாக சுங்க வரி இல்லாமல் அல்லது சுங்க வரி என்பது மிக குறைந்தபட்சம் விதிக்கப்பட்டு ஒரு சலுகையை வழங்குவதுதான் GSP+ சலுகை. இது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்ற அனைத்து நாடுகளுக்கும் இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற போது வழங்கப்படுகின்ற சலுகை. 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்தது. அங்கு முள்ளிவாய்க்கால் பேரவலம் இடம்பெற்றது. காணாமலாக்கப்பட்டவர்கள் பலர் இருக்கின்றார்கள். வெள்ளைவான் பிரச்சனை இருந்தது. பாதிக்கப்பட்ட தரப்பினர் சுதந்திரமாக செயற்பட முடியாது. சிவில் தரப்புகள் தொடர்ந்தும் கண்காணிக்கப்படுகின்றார்கள் போன்ற பல்வேறு மனித உரிமைகள் சார்ந்த குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துதான் 2010ஆம் ஆண்டு இலங்கைக்கு GSP+ வரிச்சலுகை இல்லாமல் ஆனது. மீண்டும் 2015ஆம் ஆண்டு ஒரு ஆட்சி மாற்றம் இடம்பெறுகின்றது. அவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாமல் செய்வோம், சிவில் தரப்புகள் மீதான கண்காணிப்புகள் இருக்காது, இராணுவம் மயமாக்கப்பட்ட நடவடிக்கைகள் இல்லாமல் செய்யப்படும், சிவில் தரப்பினர் முன்னின்று செயற்படக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு சுதந்திரம் வழங்கப்படும் என்று
பல்வேறு வாக்குறுதிகளை அவர்களுக்கு வழங்கித்தான் ஜிஎஸ்டி ப்ளஸ் வரிச்சலுகையை 2017ஆம் ஆண்டு பெற்றுக்கொண்டார்கள். எனினும் அங்கு மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுவது பயங்கரவாத தடை சட்டம். பயங்கரவாத தடை சட்டம் இல்லாமல் செய்யப்படும் என்று இலங்கை ஐரோப்பிய யூனியனுக்கு வாக்குறுதி அளித்தது. அந்த சட்டம் மாற்றம் செய்யப்படும் என்று. எனினும் அது தொடர்பில் பேசப்பட்டது. இன்று வரை பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டு வருகின்றது. 2027ஆம் ஆண்டுதான் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை மீளாய்வுக்கு உட்படுத்தப்படும். ஆகவே மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானங்கள் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய விடயங்களாக இருக்கும். அதே நேரம் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு செய்யப்படுகின்ற பகுதிக்கு இலங்கைக்கு வருகை தந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய ஆணையாளர் வந்து நேரடியாக பார்த்து சென்றிருந்தார். அணையா விளக்கு போராட்ட பகுதிக்கும் வந்திருந்தார். அங்கும் அவர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தியிருந்தார் பாதிக்கப்பட்டு மரணமடைந்தவர்களுக்கு. எனினும் இந்த விவகாரம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை எவ்வாறு செயற்பட முடியும், அல்லது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கை விவகாரம் பேசப்பட வேண்டும் என்று நினைக்கின்ற தரப்புகள் இந்த விடயத்தை எவ்வாறு பேசுபொருளாக்க வேண்டும். செப்டம்பர் மாதம் கூட்டத்தொடர் ஆரம்பிக்கப்படுகின்ற பொழுது ஐட்டம் 10க்குள் இலங்கையினுடைய செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் ஐட்டம் 10க்குள் கொண்டு வரப்படுகின்ற பொழுது இலங்கைக்கு அந்த விசாரணைகள் மேற்கொள்ளுகின்ற பொழுது அந்த விசாரணைக்கு தொழில்நுட்ப வசதிகளை வழங்கக்கூடியவும் அறிவு சார்ந்த விடயங்களை வழங்குவதற்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை தயாராக இருக்க முடியும். அது தொடர்பிலான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி கொள்ள முடியும். குறிப்பாக புதைகுழிகள் கண்டறியப்படும் போது அவை பெரும்பாலும் பாரிய மனித உரிமை மீறல்கள், குறிப்பாக சட்டவிரோத கொலைகள் மற்றும் காணாமலாக்கப்பட்ட சம்பவங்களுடன் தொடர்புடையதாகத்தான் அது கருதப்படுகின்றது. இத்தகைய புதைகுழிகளை முறையான அகழ்வாராய்ச்சி செய்வதும் தடவியல் ஆய்வுகளை மேற்கொள்வதும் மனித எச்சங்களை அடையாளம் காண்பதும் இந்த சம்பவங்களை பொறுத்தவரைக்கும் கண்டறிவதும் மிக சிக்கலான தொழில்நுட்ப ரீதியிலான சவாலான ஒரு விடயம். ஆகவே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணைக்குழு என்பது உலகளாக ரீதியில் தொழில்நுட்ப வசதிகளை வழங்குகின்ற பொழுது அது எப்படிப்பட்ட தொழில்நுட்ப வசதிகளை செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் வழங்கலாம் என்றால், தடவியல் நிபுணத்துவம், புதைகுழிகளை அகழ்வாராய்ச்சி செய்வதற்கும் தடயங்களை சேகரிப்பதற்கும் மனித எச்சங்களை பகுப்பாய்வு செய்வதற்கும் தேவையான சர்வதேச தடவியல் நிபுணர்களை வழங்க முடியும். குறிப்பாக செம்மணி மனித புதைகுழி அகழ்வுகளின் பொழுது சர்வதேச நிபுணர்கள் அதில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். பயிற்சி மற்றும் கொள்ளளவு கட்டமைப்பு, உள்ளூர் சட்ட அமுலாக்க அதிகாரிகள், தடவியல் ஆய்வாளர்கள் மற்றும் நீதவான்களுக்கு புதைகுழி அகழ்வாராய்ச்சி, தடய சேகரிப்பு மற்றும் DNA பகுப்பாய்வு போன்ற விடயங்களில் பயிற்சி அளிக்க முடியும். அடுத்த சில உபகரணங்களை, டூல்ஸ்களை வழங்க முடியும். இந்த புதைகுழி சார்ந்த விடயத்தில் புதைகுழிகளை ஆய்வு செய்வதற்கும் தடவியல் பகுப்பாய்வுக்கு தேவையான அதிநவீன தொழில்நுட்ப உபகரணங்களை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை வழங்க முடியும். சட்ட மற்றும் நீதித்துறை சார்ந்த உதவிகள், புதைகுழிகள் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கும் குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்துவதற்கும் தேவையான சட்ட மற்றும் நீதித்துறை ஆலோசனைகளை சிறந்த நடைமுறைகள் சார்ந்து பகிர்ந்து கொள்ள முடியும். இதற்கு முன்னர் உலகத்தில் இடம்பெற்ற விடயங்கள் சார்ந்த அது சார்ந்த அறிவுடைய அது சார்ந்த நிபுணத்துவம் கொண்டவர்கள் மூலம் அந்த விடயங்களை இலங்கையில் இருக்கின்ற அதிகாரிகளுக்கு வழங்க முடியும். அதை மேலதிகமாகவும் வழங்க முடியும். பாதிக்கப்பட்டோருக்கு ஆன ஒரு ஆதரவாக காணாமல் போனவர்களின் குடும்பங்களுக்கு, காணாமல் போன அந்த குடும்பங்களுக்கு உளவியல் மற்றும் நிவாரண வசதிகள் தொடர்பான உதவிகளை வழங்குவதற்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இடம்பெறுகின்ற இந்த செப்டம்பர் மாத கூட்டத்தொடரில் ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியும். இலங்கையை பொறுத்தவரை போர்க்காலம் மற்றும் போருக்கு பிந்திய காலப்பகுதிகளில் பல புதைகுழிகள் கண்டறியப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கொக்கத்தொடுவாயில் கண்டுபிடிக்கப்பட்டது, மடு, மன்னார் போன்ற இடங்களில் இவ்வாறான புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. எனினும் அதனுடைய தொடர்ச்சியான செயற்பாடுகள் என்பது நம்பகத்தன்மையை உருவாக்கக்கூடியதாகவோ அல்லது அதன் மீதான ஈடுபாட்டை ஏற்படுத்தக்கூடிய வகையிலோ இல்லை.
இந்த புதைகுழிகள் தொடர்பான விசாரணைகள் மற்றும் நீதியை உறுதி செய்வதில் இலங்கை அரசு தொழில்நுட்ப உதவி தேவைப்படலாம். எனவே சர்வதேச தலையீடுகள் மற்றும் உதவி கோரப்பட்டால் ஐட்டம் 10 கீழ் தான் இந்த உதவிகள் வழங்கப்படும். ஐட்டம் 10 என்பது ஒரு நாட்டின் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் நீதியை நிலைநாட்டுவதற்கும் தேவையான திறன்களையும் அறிவையும் வளங்களையும் மேம்படுத்துவதையும் மையமாக கொண்டது. புதைகுழிகள் தொடர்பான தடவியல் விசாரணைகள் மற்றும் சட்ட ரீதியிலான சவால்களை எதிர்கொள்ள இந்த வகையான தொழில்நுட்ப உதவிகளை பெற்றுக்கொள்வது செம்மணி மனித புதைகுழி போன்ற மிகப்பெரிய விவகாரங்களுக்கு மிக முக்கியமானது. அதே நேரம் இலங்கை தொடர்பிலான ஐட்டம் 4 கீழ் நிறைவேற்றப்பட்ட இலங்கை தொடர்பான தீர்மானம் ஒன்றின் மிக முக்கிய பகுதியாக குறிப்பிடப்படுவது இதுவரைக்கும் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களுக்கு எதிரான சாட்சியங்களை சேகரிக்கின்ற அந்த பொறிமுறை என்பது தமிழ் மக்கள் இதுவரை காலமும் நிறைவேற்ற தீர்மானங்களில் தங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு சாதகமான விடயமாக பார்ப்பது. குறிப்பாக இது ICC போன்ற சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு இந்த விவகாரம் எதிர்காலத்தில் பாரப்படுத்தப்படுகின்ற நடைமுறை வந்தால் இந்த சாட்சியங்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் என்பது. ஆகவே செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் அந்த செயற்பாடு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினால் நிறைவேற்றப்பட்டு ஒரு தீர்மானத்தின் ஒரு பகுதியாக இருக்கின்ற சாட்சியங்களை சேகரிக்கின்ற அந்த நடைமுறையின் அந்த கட்டமைப்பு சார்ந்த பகுதி செம்மணி மனித புதைகுழி தொடர்பிலான விவகாரத்தில் நேரடியாக தலையீடு செய்ய போகின்றதா, இந்த விவகாரத்தில் எடுக்கப்படுகின்ற சாட்சியங்களையும் சேகரித்து கொள்ளப் போகின்றதா? எனினும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அனைத்தும் காலப்பகுதிகளும் செப்டம்பர் மாதத்துடன் நிறைவடைய போகின்றது. ஆகவே புதிய ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகின்ற பொழுது இது சார்ந்த விடயங்களும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனால் ஒட்டுமொத்தமாக இது இலங்கைக்குள் ஒரு உள்ளக விசாரணை சார்ந்த அமைப்புகளாகத்தான் இந்த அமைப்புகள் இருக்க போகின்றது. பாதிக்கப்பட்ட தரப்பினருடைய கோரிக்கை என்பது ஒரு சர்வதேச விசாரணை, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அல்லது ஒரு சர்வதேச நீதிமன்றத்தின் ஊடாக இந்த விவகாரங்கள் கையாளப்பட வேண்டும் என்பது. உள்நாட்டு விசாரணை என்பது இலங்கைதான் இந்த குற்றங்களை மேற்கொண்டிருக்கின்றது. ஆகவே இவர்கள் இந்த விவகாரங்களை மேற்கொள்ள முடியாது என்பதுதான் இந்த பாதிக்கப்பட்ட தரப்பினுடைய கருத்தாக இருக்கின்றது. செப்டம்பர் மாதம் ஆரம்பமாக இருக்கின்ற மனித உரிமை கூட்டத்தொடர் தொடர்பிலான விவகாரங்களை தொடர்ந்தும் பார்வைகள் நிகழ்ச்சியில் எதிர்பாருங்கள். நன்றி, வணக்கம்.